கைஸ், நீ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா திங்கர்கேட் மூலிமா எப்படி ஒரு ரியல் ஆர்டினோ போர்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திங்கர்கேடுன்றது ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஆர்டினோ வச்சு நம்ம வந்து சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம திங்கர்கேடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். திங்கர்கேட்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரில் வர ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளார போங்க. உள்ளார போனோடனே உங்களுக்கு வந்து லாகின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நான் ஏற்கனவே லாகின் பண்ணதுனால நான் வந்து உள்ளார போயிட்டேன். நான் லாகின் ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய சர்க்யூட் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த சர்க்யூட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து கிரவுண்ட் கூட செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எல்இடி எடுத்துப்போம். அதை வந்து நம்ம ஏதோ ஒரு டிஜிட்டல் பின்னோட கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, இப்போது இதை வந்து நம்ம அந்த போர்ட்லேருந்து இழுத்தோம்னாலே அந்தந்த ஒயர்ஸ் வந்துடும். ஸோ அது கூட அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஏதோ ஒரு போர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ரெசிஸ்டரோட எண்ணில் சொல்லி இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பின்னை வந்து கிரவுண்டாக ஆக்கிடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டெப்ஸ். இதை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். தென் நம்ம வந்து கோடிங் செக்ஷன் சைட் போகலாம். கோடிங்கில் எடுத்தோடனே இப்படி வராது. ஃபஸ்ட்டு வந்து பிளாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி மாற்றுறோன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இது பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இதில் நார்மலாகவே அதில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கோட், ஜென்ரல் கோட் இருக்கும். அந்த கோட் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அந்த கோடை எடுத்துகிட்டு நம்மளோட கோடை வந்து இது பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த கோட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து போட்டுறேன். இதில் வந்து நான் இன் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய 4வது பின்னு தான் வந்து என்னோடய டிஜிட்டல் பின் அப்போ நான் இன் பண்ணியிருக்கேன். ஸோ செட்டப்பில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே கொடுத்துடணும். அந்த இது வந்து எல்இடி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த எல்இடி வந்து ஒரு அவுட்புட்டாக தான் வந்து யூஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து வாயில் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எல்இடி வந்து 1 நிமிஷம் வந்து ஆனில் இருக்கணும். 1000னா 1 நிமிஷம் அப்படின்றது 1 செகண்ட் 1 மினிட்ன்றதை வந்து இது பண்ணோம், டிக்ளேர் பண்ணோம். ஸோ 1 நிமிஷம் ஆனில் இருக்கும், இன்னொரு நிமிஷம் ஆஃபில் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது எல்இடி வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. ஸோ அது பண்ணது கரெக்டு. இதில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதில் 1000 இருக்கிறத வந்து நான் இப்போ 2000 மாற்றிக்கலாம். இதை வந்து நான் 500 மாற்றிட்டேன்னா உங்களுக்கு அந்த டிலே தெரியும். பாருங்க, அந்த டிலே இருக்கா? ஸோ 1000 இருக்கும்போது ஒரு நிமிஷம் 1 செகண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 2000 மாட்டும்போது 2 செகண்ட்ஸ் அது மாறிடுச்சு நம்மளுக்கு. அது இதுதான் கைஸ். தேங்க்யூ. சூப்பராக பேசுங்கடா.